Here's a quick question. துரிதமான கேள்வி இதோ உங்களுக்கு. Where did you run first when you last felt low? உங்கள் வாழ்க்கையிலே தாழ்வான பகுதிக்குள்ளாக நீங்கள் கடைசியாய் சென்றபோது எங்கே முதலாவது ஓடினீர்கள்? Are you asking God for direction or are you just asking God to approve your decisions? ஆண்டவரே எனக்கு வழி காண்பியும் ஐயா என்று கேட்கிறீர்களா, அல்லது என்னுடைய தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு சம்மதம் தெரிவிங்க ஆண்டவரேன்னு சொல்றோமா? The title for our devotion today is Connected to the Source. இன்றைய காலை சங்கீத தியான பகுதியினுடைய தலைப்பானது மூலாதாரத்துடன் இணைந்திருப்பது. Connected to the Source. மூலாதாரத்துடன் இணைந்திருப்பது. The scripture is taken from Psalm 16 verse 11. 16வது சங்கீதம் 11வது வசனத்திலிருந்து இன்றைக்கு வசனம் எழுத்தாளப்பட்டுள்ள இருக்கிறது. Psalm 16 verse 11. 16வது சங்கீதம் 11வது வசனம். You make known to me the path of life. You will fill me with joy in your presence, with eternal pleasures at your right hand. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. Today I would like to share with you three important truths that will bring you closer to God. தேவனிடமாய் உங்களை கிட்டி அழைத்து வரக்கூடியதான 3 முக்கியமான கருத்துக்களை அடியேன் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். Quickly note it down if possible. கூடுமானால் எவ்வளவு சீக்கிரமாய் எழுதிக் கொள்ள முடியுமோ எழுதிக் கொள்ளுங்கள். Point number 1. முதலாவது குறிப்பு. The path, God doesn't hide it, but He reveals it. ஜீவ மார்க்கம், தேவன் அதை மறைக்கவில்லை, வெளிப்படுத்துகிறார். The Bible says, you make known to me the path of life. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். The Hebrew word for the words make known is yada. தெரியப்படுத்துவீர் என்ற வார்த்தைக்கான எபிரேய பதம் யாடா என்பதாகும். It means not just information, but it means intimate personal revelation. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் வெறும் தகவலோடு கூட நின்று விடுகிறதில்லை, மாறாக அந்யோன்யமாக அறிதலுக்குள்ளாக ஒரு, அதாவது தேவனை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக அனுபவ ரீதியாக செல்கிறது. God doesn't just say figure it out yourself. ஆண்டவராகிய தேவன் நீங்களே அதை கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. But instead He's saying walk with me and I will show you the path of life. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? என்னோடு கூட சஞ்சரியுங்கள், நடந்து வாருங்கள், நான் உங்களுக்கு அந்த மார்க்கத்தை காண்பிப்பேன். Let me ask you this question. இந்த கேள்வி அடியேன் உங்களை பார்த்து கேட்கிறேன். Are you asking God for direction or are you just asking God to approve your decisions? ஆண்டவரே எனக்கு வழி காண்பியும் ஐயா என்று கேட்கிறீர்களா, அல்லது என்னுடைய தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு சம்மதம் தெரிவிங்க ஆண்டவரேன்னு சொல்றோமா? Some of us are tired, exhausted. நம்மில் சில பேர் சோர்ந்து விடாய்த்து போய் விட்டோம். It's not because life is hard, வாழ்க்கை மிகவும் கஷ்டமா இருக்கிறபடினால் அல்ல, but because we are walking in paths that God never showed us. தேவன் நமக்கு காண்பிக்காத பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறபடினால் அப்படி உணர்கிறோம். How many of you can say it with boldness? தைரியத்தோட எத்தனை பேர் இன்றைக்கு சொல்ல முடியும்? God is leading me and I am not guessing my life anymore. தேவன் தான் என்னுடைய வாழ்க்கையை படிப்படியாய் நடத்தி கொண்டு போகிறார், நானாக யூகித்து என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறது இல்லை என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? Amen. ஆமென். Like David, we need to ask God for His ways. தாவீதை போல ஆண்டவரே உம்முடைய வழிகளை காண்பியும் ஐயா என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். David says, you make known to me the path of life. தாவீது சொல்லுகிறார், ஜீவ மார்க்கத்தை எனக்கு நீர் தெரியப்படுத்துவீர். Church, you know what's the difference between the people of Israel and Moses? இஸ்ரேல் மக்களுக்கும் மோசேக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை திருச்சபையாரே நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? Psalm 103 and verse 7. 103வது சங்கீதம் 7வது வசனம். He made known His ways unto Moses, His acts unto the children of Israel. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்படுத்தினார். Church, what you ask, you receive. நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை தான் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் சபையாரே. Whatever you ask, you shall receive. நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Moses asked God for his ways. மோசே ஆண்டவரே உம்முடைய வழியை காண்பியும் என்று கேட்டார். In Exodus chapter 33 verse 13, யாத்ராமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 13வது வசனத்திலே he says, show me now thy way that I may know thee. நான் உம்மை அறியும்படிக்கு உம்முடைய வழியை எனக்கு காண்பியும் ஆண்டவரே என்று சொல்கிறார். But on the other hand, the people of Israel wanted God to work for them. ஆனால் மறுபுறத்திலே இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரே எங்களுக்காக நீர் கிரியை செய்யும் என்று சொல்லி கேட்டார்கள். Many times we do the same, isn't it? அநேக விஷயம் நாமும் கூட இப்படிதானே செய்து விடுகிறோம்.
We want God to work for us. கர்த்தர் நமக்காக கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். We want God to bless us. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். We want God to protect us. தேவன் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். But Moses wanted God to show him his way. ஆனால் மோசேயோ, ஆண்டவரே உம்முடைய வழியை எனக்கு காண்பியும் ஐயா என்று கேட்கிறார். Because Moses knew very well that God's presence was only found in his way. தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய வழியில் மாத்திரம்தான் கண்டுபிடிக்கப்பட முடியும் என்பதை மோசே நன்கு அறிந்து வைத்திருந்தார். Let me ask you this morning. அடியேன் இந்த காலை பொழுதிலே உங்களை பார்த்து கேட்கிறேன், Do you want God's work or God's way? உங்களுக்கு தேவனுடைய கிரியை வேண்டுமா அல்லது தேவனுடைய வழி வேண்டுமா? Do you want God's power or God's presence? உங்களுக்கு தேவனுடைய வல்லமை வேண்டுமா அல்லது தேவனுடைய பிரசன்னம் வேண்டுமா? Church, I suggest that you ask God for his ways. ஆண்டவரே உம்முடைய வழியை தாருமையா என்று சொல்லி நீங்கள் கேட்க வேண்டுமென அடியேன் பரிந்துரைக்கிறேன். Because God's presence is found only in his way. ஏனென்றால் தேவனுடைய பிரசன்னம் அவருடைய வழியில் மட்டும்தான் காணப்பட முடியும். So point number 1, the way God reveals it. ஆகவே முதலாவது குறிப்பு தேவன் வெளிப்படுத்துகிற ஜீவ மார்க்கம். Point number 2, இரண்டாவது குறிப்பு the presence. சமூகம். Joy is not a place, but it's a person. ஆனந்தம் ஒரு இடம் அல்ல, அது தேவனே. The word presence in Hebrew is panim. சமூகம் என்ற வார்த்தையானது எபிரேயத்திலே பனியீம் என்பதாகும். It means two faces facing each other. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இரண்டு முகங்கள் ஒன்றை ஒன்று பார்ப்பது. In other words, face to face relationship. மறுவார்த்தையிலே முகமுகமான உறவு. Church, listen to this. சபையார் இதை புரிந்து கொள்ள பாருங்கள். Joy isn't found in worldly things. உலக பிரகாரமான காரியங்களிலே ஆனந்தத்தை கண்டடைய முடியாது. But joy is found in the closeness that you have with God. ஆனால் ஆனந்தம் என்பது நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தோடு கூட நெருங்கிய ஐக்கியத்திலே தான் கண்டுபிடிக்க முடியும். Let's be honest for a second. ஒரு க்ஷணம் மனம் திறந்து நாம் பதில் சொல்லுவோம். Why do we run to everything else first when we feel empty? நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் வெறுமையா இருக்கும் பொழுது முதலாவது அந்த குறிப்பிட்ட காரியத்துக்கு நேராக நாம் ஏன் ஓடுகிறோம்? We scroll our phones. நம்ம போனை அப்படியே தேடி பார்க்கிறோம். We distract ourselves. நம்முடைய கவனத்தை சிதறவிட பார்க்கிறோம். We try to escape. தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கிறோம். But David says, ஆனால் பக்தன் தாவீது சொல்லுகிறார், joy is in his presence. ஆனந்தம் அவருடைய சமூகத்திற்குள்ளாக இருக்கிறதாம். Amen. ஆமென். Here's a quick question. துரிதமான கேள்வி இதோ உங்களுக்கு. Where did you run first when you last felt low? உங்கள் வாழ்க்கையிலே தாழ்வான பகுதிக்குள்ளாக நீங்கள் கடைசியாய் சென்றபோது எங்கே முதலாவது ஓடினீர்கள்? Did you run to God or did you run to other people? நீங்கள் தேவனை தேடி ஓடினீர்களா அல்லது ஜனங்களை தேடி ஓடினீர்களா? How many of you can say this with me? இன்றைக்கு எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து சொல்ல முடியும்? My joy is not external. என்னுடைய ஆனந்தம் வெளிப்புறம்பானவைகளில் அல்ல. But my joy is in God's presence. என்னுடைய ஆனந்தம் கர்த்தருடைய சமூகத்தில் தான் உள்ளது. Amen. My joy is in God's presence. என்னுடைய மகிழ்ச்சி கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளாக தான் இருக்கிறது. Amen. ஆமென். Point number 3. மூன்றாவது குறிப்பு, The pleasure. பேரின்பம். Fullness is found in God alone. நிறைவு தேவனில் மட்டுமே காணப்படுகிறது. The verse says, you will fill me with eternal pleasures. தேவனே இந்த வசனம் சொல்லுகின்றது, அதாவது உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு, என்னை நித்திய பேரின்பத்தினால் நிரப்புகிறீர் என்று சொல்லுகிறார். The word eternal pleasures in Hebrew is neemot. நித்திய பேரின்பம் என்பது எபிரேயத்திலே நியமோக் என்று உள்ளது. It means delightful, deeply satisfying. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் மிகவும் களி கூறுதல், மிகவும் திருப்தியில் இருத்தல். Not temporary satisfaction, not temporary happiness. தற்காலிகமான சந்தோஷமோ திருப்தியோ அல்ல, but real and lasting satisfaction. நிஜமான நிரந்தரமான திருப்தியாகும். And it says, you will fill me with eternal pleasures at your right hand. உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு, அவைகளால் என்னை நீர் நிரப்புவீர் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். At his right hand means position of honor. அவருடைய வலது பாரிசத்தில் என்று சொல்லும் பொழுது கனத்திற்கு ஏற்றவாறு நிலைநிறுத்தப்படுதல், position of power, authority, வல்லமை அதிகாரத்தினுடைய ஒரு நிலைமையாகும். position of closeness. நெருங்கி இருத்தலினுடைய ஒரு ஸ்தானமாகும்.
Try to catch this, church. சபையார் இந்த சத்தியத்தை உள்ளிர்த்து கொள்ள பாருங்கள். The closer you are to God, the more richer your life is. எந்த அளவிற்கு நீங்கள் தேவனுக்கு அருகிலே இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். Amen. ஆமென். I want you to imagine that you have a phone that is at 1% battery. உங்ககிட்ட ஒரு ஃபோன் இருந்து அந்த ஃபோனில் பேட்டரியோடைய சதவீதம் வெறும் ஒரே ஒரு சதவீதம் இருந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. You have a charger in hand. உங்க கையில் சார்ஜர் இருக்கு. But instead of plugging it in, அந்த சார்ஜ் போடுறதுக்கு பதிலா you start refreshing or checking all the other apps. மற்ற தேவையில்லாத ஆப்புகள் ஏதாவது இருக்குதா அதில் அந்த உங்களுடைய ஃபோனை ரிஃப்ரெஷ் பண்ணுறீங்க அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்களேன். You're checking all other apps, hoping that battery would increase. மற்ற எல்லா ஆப்புகளை நீங்கள் செக் பண்ணுறீங்க. அப்படி பண்ணால் நம்முடைய ஃபோனுடைய பேட்டரி அதிகரிக்கும் நீங்கள் நினச்சி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கங்களேன். It sounds weird, right? அப்படி செய்தா அது புத்திசாலித்தனமா இருக்குமா? But spiritually we do this every day. ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே இதை தாங்க ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிறோம். We feel drained, we feel spiritually lost. மிகவும் பலன் இழந்து போய் ஆவிக்குரிய ரீதியிலே தொலைந்து விட்டதாக நாம் உணர்கின்றோம். We feel depressed. சோர்ந்து போய் விடுகிறோம். We feel tired. களைத்து போய் விடுகிறோம். And instead of running to God's presence, தேவ சமூகத்துக்கு நேராக ஓடுவதற்கு பதிலாக, instead of running to God who is the source, ஆதாரமாய் இருக்கிற தேவனை தேடி ஓடுவதற்கு பதிலாக we keep refreshing everything else. மற்ற எல்லா காரியத்தையும் புதுப்பித்து புத்துணர்வுக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறோம். We keep checking other things that doesn't even work. நமக்கு முற்றிலும் உதவாதவைகளை செயல்படாதவைகளை எல்லாம் மறுபடியும் தேடி பரிசோதித்துக் கொண்டிருக்கிறோம். Let me ask you this morning, இந்த காலை பொழுதில் அடியேன் உங்களை பார்த்து கேட்கிறேன், are you connected to the source? மூலாதாரத்தோடு கூட நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்களா? Or are you just existing on low battery? அல்லது உங்களுடைய வாழ்க்கை லோ பேட்டரியிலே இருந்து அப்படியே கடத்திடலாம், வாழ்க்கையை போக்கிடலாம் சொல்லி நினைக்கிறீங்களா? How many of you can say this as loud as possible? எத்தனை பேர் சத்தமாய் சொல்ல முடியும் இந்த நாள்ல? I am connected to the source. மூலாதாரத்தோடு கூட நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். I am connected to the source. மூலாதாரத்தோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். Amen. ஆமென். Church, here's the truth. சபையாரே, இதோ சத்தியம் வருகிறது. This verse shows a divine order. இந்த வசனமானது ஒரு தெய்வீக வரிசை கோர்வையை காண்பிக்கிறது. First, God reveals the path. முதலாவது தேவன் மார்க்கத்தை, ஜீவ மார்க்கத்தை வெளிப்படுத்துகிறார். And then we walk in His presence. அதற்கு பிற்பாடு அவருடைய சமூகத்துக்குள்ளே நாம் அடியெடுத்து செல்கிறோம். We experience real joy. உண்மையான சந்தோஷத்தை, பேரின்பத்தை அனுபவிக்கிறோம். And we live in lasting fulfillment, lasting satisfaction. நித்தியமான நிறைவிலே, திருப்தியிலே வாழ்கின்றோம். Many a times we want joy, but we skip His presence. அநேக விசை கர்த்தருடைய சமூகத்தில் இல்லைன்னா பரவாயில்லை, பேரான் பேர். Many a times we want joy, but we skip God's presence. அநேக விசை பேரின்பம் தான் வேணும், தேவ பிரசன்னத்தையோ நாம் நழுவ விட்டு விடுகிறோம் என்று இருந்து விடுகிறோம். Many a time we want purpose, but we ignore God's direction. அநேக விசை நோக்கம் நிறைவேறணும்னு விரும்புகிறோம், ஆனா தேவனுடைய திசை காண்பிக்கிறத மாத்திரம் வேண்டான்னு அள்ள தட்டி விடுகிறோம். Doesn't work that way, my brother, my sister. என் சகோதரனே, சகோதரி, அது அப்படியாக செயல்படுகிறது இல்லை. I want you to pause for a moment. ஒரு க்ஷணம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என அடியேன் விரும்புகிறேன். I want you to ask yourself 3 questions this morning. உங்களுக்குள்ளே இந்த 3 கேள்விகளை கேட்டு பாருங்கள் இந்த காலை நேரத்திலே. 1, am I walking in God's direction or am I doing life my way? முதலாவது கேள்வி, தேவன் காண்பிக்கிற திசையிலே நான் நடந்து கொண்டிருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு செம்மையானவைகளை செய்கின்றேனா? Question number 2, am I spending time in God's presence daily or am I spending time in God's presence only in the time of trouble? இரண்டாவது கேள்வி, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே என்னுடைய நேரத்தை செலவழிக்கின்றேனா, அல்லது பிரச்சனை என்று வந்தால் மாத்திரம்தான் கர்த்தருடைய சமூகத்தை தேடி இருக்கிறேனா? And the third question, what am I depending on for joy right now? மூன்றாவது கேள்வி, என்னுடைய சந்தோஷம், மகிழ்ச்சிக்காக எதை நான் இன்றைக்கு சார்ந்து கொண்டிருக்கிறேன்? I want you to ask yourself these questions. Answer honestly this morning. இந்த 3 கேள்விகளை உங்களுக்குள்ளாக கேட்டு பார்த்து மனப்பூர்வமாக உள்ளதை உள்ளபடியே உத்தமத்தோடு பதில் சொல்லுங்கள். Man, how many of you can lift up your voice and declare this morning? இந்த காலை பொழுது எத்தனை பேர் உங்கள் சத்தத்தை உயர்த்தி சொல்ல முடியும் இந்த அறிக்கையை? The Lord is guiding my steps. கர்த்தர் என் அடிகளை அவர்தான் வழி நடத்துகிறார். I will not walk in confusion any longer. இனிமேலும் குழப்பத்தில் நான் நடக்க மாட்டேன்.
And His presence fills my life with joy. அவருடைய சமூகம் என்னுடைய வாழ்க்கையை சந்தோஷத்தினால் நிரப்புகிறது. I reject emptiness and I embrace fullness. நான் வெறுமையை புறக்கணித்து நிறைவை தழுவிக் கொள்ளுகிறேன். Amen. I am connected to the source. நான் மூலாதாரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். Can we all say it? I am connected to the source. மூலாதாரத்தோடு கூட நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்று நாம் அனைவரும் சொல்லலாமா? Amen. ஆமென்.